ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு திஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற எல்லாருக்கும் அந்த ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுல ஒரு இஷ்யூஸ் இருக்கும். இப்போ நார்மலாக 90 days முன்னாடியே வந்து அந்த புக்கிங்ஸ் ஓப்பன் ஆயிரும். சப்போஸ் இமீடியட்டாக போகிறவங்க வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்கல் டிக்கெட் மட்டும் தான். அந்த தக்கல் டிக்கெட்டுமே நிறைய பேர் யூஸ் பண்ணுறதால டிக்கெட் அந்த கன்ஃபர்மேஷன் சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு 11 ட்ரிக்ஸ் இருக்குது. அந்த 11 ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க, உங்களுக்கு சான்சஸ் ஆஃப் தக்கல் டிக்கெட் கன்ஃபர்மேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த 11 ட்ரிக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் இந்த 11 ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ விவர்ஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரிக் வந்து என்னன்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பொதுவாகவே தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, க்ரோமில் ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் லாகின் பண்ணி புக் பண்ணலாமா, அப்படி இல்லைனா வந்து ஐஆர்சிடிசி ரெயில் கனெக்ட் ஆப் அந்த புதுசாக லான்ச் பண்ணிட்டு ரயில்வே ஆப்பில் வந்து டிக்கெட் புக் பண்ணலாமா அப்படின்றது எல்லாருமே ஒரு டவுட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, க்ரோமில் ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் லாகின் பண்ணி புக் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது ஏன் இந்த மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஐஆர்சிடிசி ரெயில் கனெக்ட் ஆப் அண்ட் ரயில்வே ஆப் ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோடிங் இஷ்யூஸ் இருக்கும். இப்போ நம்ம டிக்கெட் புக் பண்ணிகிட்டே இருப்போம், பேமெண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் லோட் ஆகிட்டே இருக்கும், அப்படி இல்லைனா அந்த பேஜ் வந்து வெளியே வந்துடும். இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கிறதால நம்மளால டிக்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கிறது இல்லை. சப்போஸ் நீங்கள் வந்து க்ரோமில் வெப்சைட்டில் லாகின் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து எனக்கு வந்ததில்லை. அதனால நான் வந்து க்ரோம் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் க்ரோமில் முன்னாடி வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். புதுசாக வந்து நான் டிக்கெட் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்றவங்க வந்து யூஸ் பண்ண வேண்டாம். பிகாஸ் அடுத்தடுத்த டேபுக்கு நேவிகேட் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த பேஜ் வந்து எதுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து போயிருவீங்க. இப்போ சப்போஸ் ஐஆர்சிடிசி ஆப்பில் வந்து அடுத்தடுத்த பேஜ் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்றது வந்து முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் சீக்கிரமாக இப்போ கேப்சா போடுறதா இருக்கட்டும், பேமெண்ட் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், பேசஞ்சர் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆப்பில் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் க்ரோமில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா பதட்டத்தில் வந்து நம்ம எதை வந்து கிளிக் பண்ணுறோம், எதை வந்து டைப் பண்ணுறோம் தெரியாத போயிடும். அதனால் நீங்கள் வந்து இப்போ க்ரோமில் வந்து நீங்கள் முன்னாடி யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நேவிகேட் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் க்ரோம் யூஸ் பண்ணதே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஐஆர்சிடிசி மொபைல் ஆப் அப்படின்னா ரெயில்வே ஆப்லேயே வந்து டிக்கெட் புக் பண்ணலாம். நான் என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோமில் உங்களுக்கு வந்து ஈஸியாக நேவிகேட் ஆகும். அதனால டைம் டிக்கெட் கிடைக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ செகண்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம பொதுவாகவே தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறது முக்கியமான ஒன்று இன்டர்நெட் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இருக்குது. டவுன்லோட் ஸ்பீட், அப்லோட் ஸ்பீட் அண்ட் வந்து லேட்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்லோட் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 5 Mbps இருக்கணும். டவுன்லோட் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 20 Mbpsலேருந்து மேக்ஸிமம் 50 Mbps இல்லை அதுக்கு மேலே இருந்தாலும் வந்து ஹையர் சான்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் லேட்டன்சின்றது என்னன்னா, இப்போ நம்ம என்டர் பண்ணுற டேட்டா வந்து ஐஆர்சிடிசி சர்வருக்கு போயிட்டு சர்வர்லேருந்து திரும்ப நம்ம மொபைலுக்கு வந்து அந்த டேட்டா சென்ட் பண்ணி அடுத்த பேஜுக்கு வந்து மூவ் ஆகும். அதுதான் வந்து லேட்டன்சி. அந்த லேட்டன்சி எவ்வளோ கம்மியாக இருக்கும், நமக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ லேட்டன்சி அதிகமாக இருக்க பட்சத்தில் நம்ம வந்து டிக்கெட் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், சான்சஸும் ரொம்ப கம்மியாயிடும். அதனால இந்த லேட்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா 20 milliseconds வந்து கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேன், உங்ககிட்ட லேன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் லேனில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹையர் சான்சஸ் வந்து இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் வைஃபைல வந்து யூஸ் பண்ணுறீங்க, அந்த வைஃபைல வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் யூசர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நெட் எல்லாம் மல்டிபிள் யூசர் கனெக்ட் பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு வந்து நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதனால சப்போஸ் நீங்கள் வைஃபை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வேற யாரும் வைஃபைல வந்து கனெக்ட் பண்ணல, நீங்கள் மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதனால இன்டர்நெட் ஸ்பீட் வந்து முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் இந்த இன்டர்நெட் ஸ்பீட், அப்புறம் அப்லோட் ஸ்பீட், டவுன்லோட் ஸ்பீட், லேட்டன்சி இதெல்லாம் எப்படி செக் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்ல போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்க. சப்போஸ் இதெல்லாம் மேட்ச் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டிக்கெட் போடுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ தேர்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தோம்னா, ஐஆர்சிடிசி வாலெட். அதாவது நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணுறப்ப பேசஞ்சர் டீடைல்ஸில் போட்டு பேமெண்ட்டுக்கு வந்து வரும். அப்போ பேமெண்ட்டுக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி வாலெட் அண்ட் யூபிஐ டிரான்சாக்ஷன் அண்ட் வந்து நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த எல்லா ஆப்ஷனுமே நமக்கு வரும். மோஸ்ட்லி எல்லாரும் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஃபோன்பே, கூகுள் பே. அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகும். ஃபோன்பேக்கு போய் நம்ம வந்து பாஸ்வேர்டில் போட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து சில செகண்ட்ஸ் வந்து டிலே ஆகும். அதனால நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி இ வாலெட்டில் வந்து டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம். ஐஆர்சிடிசி இ வாலெட்ல வந்து காமனாக எல்லாரும் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டிக்கெட் ப்ரைஸ் வந்து 400 இருக்குது அப்படின்னா கரெக்டாக 400 மட்டும் டெபாசிட் பண்ணி வைப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. பிகாஸ் ஒவ்வொரு நம்ம ஆன்லைன் டிக்கெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் ஃபீ ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து இருக்கும். அதை வந்து சேர்த்து நம்ம போட்டு வச்சிருந்தோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதாவது இப்போ நான் ஏசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். அதேமாரி இப்போ ஏசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். அந்த ட்ரெயின் ப்ரைஸோட இதையும் சேர்த்து நம்ம அடிஷனலாக டெபாசிட் பண்ணி வச்சிருக்கோம் பட்சத்தில் ஈஸியாக அதுலேருந்து வந்து டெபிட் பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு சான்சஸும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு செகண்டுமே ரொம்ப முக்கியமானது. அந்த மாதிரி நேரத்தில் இப்போ யூபிஐ டிரான்சாக்ஷன் போகிறப்ப நமக்கு அந்த செகண்ட்ஸ் வேஸ்ட் ஆகக்கூடாது. அதனால இ வாலெட்டில் வந்து நீங்கள் வாலெட்டில் டெபாசிட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் சப்போஸ் நீங்கள் இ-வேலெட்டில் வந்து டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த வேலெட்டை வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அது வந்து இ-வேலெட்லேயே தான் இருக்கும். அது ட்ரெயின் டிக்கெட்டுக்காக மட்டும்தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், வேறு எதுக்காகவும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். சப்போஸ் நீங்கள் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க பட் ஆனால் டிக்கெட் போட முடியல அப்படின்னா திரும்ப நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இது மட்டும் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது ஐஆர்சிடிசி வேலெட்டில். இப்போ ஃபோர்த் ட்ரிக் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ட்ரெயின் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மூணாக வந்து நம்ம பிரிக்கலாம். ஒரிஜினேட்டிங் ஸ்டேஷன், இன்டர்மீடியட் ஸ்டேஷன் அண்ட் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ட்ரெயின் எங்கேருந்து கிளம்புதோ அதுதான் வந்து ஒரிஜினேட்டிங் ஸ்டேஷன். ஒரு ட்ரெயின் வந்து எங்கே வந்து முடியுதோ, எந்த ஸ்டேஷனில் வந்து கடைசியாக போய் நிற்குதோ அதுதான் வந்து டெஸ்டினேஷன். இப்போ இடையில இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் அண்ட் ஒரிஜினேட்டிங் ஸ்டேஷன். இதுக்கு இடையில இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஸ்டேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ சப்போஸ் நம்ம தக்க டிக்கெட் புக் பண்ணுறப்போ இன்டர்மீடியட் ஸ்டேஷன் இல்லாமல் ஒரிஜினேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து நம்ம புக் பண்ணுற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ட்ரெயின் வந்து சென்னைக்கு வந்து போகுது. இப்போ அப்படின்றப்ப கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புது. சப்போஸ் நீங்கள் வந்து திருப்பூர்லேருந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் திருப்பூர்லேருந்து புக் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும், டிக்கெட் கிடைச்ச பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம கிட்ட போர்டிங் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் வந்து நம்ம கிட்ட இருக்கும் கன்ஃபார்ம்டு டிக்கெட்டுக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து போர்டிங் பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து திருப்பூருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் திருப்பூர்லேயே வந்து போர்டிங் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணிட்ட பிறகு கண்டிப்பாக மறந்துடக்கூடாது அந்த போர்டிங் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணுறது. பிகாஸ் இப்போ கோயம்புத்தூரில் வந்து டிடி செக் பண்ணுவார். சப்போஸ் ஆள் வரல அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற யாருக்கா வந்து சீட் அலோகேட் பண்ணிடுவார். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக போர்டிங் பாயிண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் வந்து போர்டிங் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணுறதால உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து குறையாது. உங்கள் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு என்ன ஃபேரோ அதே ஃபேர் தான் இருக்கும். நமக்கு இப்போ வந்து ப்ரைஸ் வந்து போனாலும் நமக்கு வந்து டிக்கெட் கன்ஃபார்ம்டு டிக்கெட் வந்து நமக்கு வந்து கிடைக்கணும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரிஜினேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபிஃப்த் ட்ரிக் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து தக்க டிக்கெட் வந்து ஒரு 2-3 பேருக்கு இல்லை 3-4 பேருக்கு புக் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து மாஸ்டர் லிஸ்ட்னு ஒன்று இருக்கும். அதாவது இப்போ மெயின் பேஜில் வந்து மாஸ்டர் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து உங்கள் பேசஞ்சர் டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் ஜெண்டர், அப்புறம் என்ன கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம டிக்கெட் புக் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிஸ்டிங் யூசர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜஸ்ட் செலக்ட் மட்டும் பண்ணால் போதும். பிகாஸ் நீங்கள் சப்போஸ் மாஸ்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு பேசஞ்சர் டீட்டெயில்ஸாக நீங்கள் வந்து என்டர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவே வந்து டைம் வேஸ்ட் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ டிக்கெட் சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி கிடைக்கிறது. ஏன்னா நீங்கள் அந்த பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் 2-3 பேசஞ்சர் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் முன்னாடியே வந்து நீங்கள் வந்து மாஸ்டர் லிஸ்ட்டை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஜஸ்ட் செலக்ட் மட்டும் பண்ணால் போதும். அதேமாரி இப்போ மாஸ்டர் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக இப்போ 11 o'clock தக்கல் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு ½ hour இல்லை 1 hour முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணி வச்சு. பிகாஸ் 15 minutesக்கு அப்புறம் நீங்கள் வந்து அதாவது இப்போ 10:45க்கு மேலே நீங்கள் வந்து மாஸ்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ணுறீங்கன்னா அது வந்து அலோவ் பண்ண முடியாது. மாஸ்டர் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ண முடியாது. அதனால நீங்கள் வந்து ½ hour இல்லை 1 hour முன்னாடியே வந்து மாஸ்டர் லிஸ்ட்டை நீங்கள் கரெக்டாக அப்டேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் போடுறப்ப ஈஸியாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக ஒவ்வொரு பேஜுக்கும் அடுத்தடுத்து ஈஸியாக வந்து நேவிகேட் ஆயிரும். இப்போ 6th ட்ரிக் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம கிட்ட வந்து புக் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். என்னென்ன கோட்டாவில் வந்து புக் பண்ணுறோம், ஜென்ரலா, தக்கலா, இல்லை ப்ரீமியம் தக்கல், லேடிஸ், அது மாதிரி நிறைய கோட்டாஸ் வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து 2 ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுவோம். ஒன்று தக்கல், இன்னொன்று வந்து ப்ரீமியம் தக்கல். இப்போ மோஸ்ட்லி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து தக்கல் கோட்டாவில் தான் வந்து போயிட்டு புக் பண்ணுவாங்க. அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ப்ரீமியம் தக்கலில் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், காம்படிஷனும் கம்மியாக இருக்கும். இப்போ தக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆனால் ப்ரைஸும் வந்து வேலிடாக இருக்கும். பட் ஆனால் ப்ரீமியம் தக்கல் அப்படி இல்லை. நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து டிக்கெட் வந்து ப்ரைஸ் வந்து ஏறிட்டே இருக்கும். அவங்க டிக்கெட் புக் பண்ணுறதை பொறுத்து டிக்கெட் ஏறிட்டே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் டிக்கெட் வந்து கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சேம் தக்கலில் என்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ அதேமாரி ப்ரீமியம் தக்கல் கொடுத்து ஃபாலோ பண்ணிங்கன்னா மேபி ஒரு கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் கன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பிகாஸ் காம்படிஷன் வந்து ப்ரீமியம் தக்கலை வந்து ரொம்ப கம்மி. அதனால நீங்கள் வந்து ப்ரீமியம் தக்கல் ட்ரை பண்ணி நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். பிகாஸ் எல்லாரும் தக்கலில் போகிறதால அந்த ஹை டிராஃபிக் ஆகி அந்த டிக்கெட் சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு தடவை நீங்கள் இப்போ ஃபெஸ்டிவல் டைமில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து இதை சஜஸ்ட் பண்ணுவேன். ப்ரீமியம் தக்கல் ஆப்ஷன் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் தக்கல் ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் நமக்கு டிக்கெட் கன்ஃபர்மேஷனோட சான்சஸ் வந்து நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 7th ட்ரிக் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் யூசர் ஐடி யூஸ் பண்ணி நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணுறது. இப்போ நான் வந்து எனக்கு வந்து கன்ஃபார்ம் டிக்கெட் கிடைக்கணும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், மொபைலில் வந்து நான் இப்போ சப்போஸ் என்னோட யூசர் ஐடி லாகின் பண்ணி நான் வந்து டிக்கெட் புக் பண்ணுவேன். அதேமாரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் யாராக இருந்தாங்கன்னா அவங்க யூசர் ஐடி மூலயமா அவங்களே வந்து புக் பண்ண சொல்லி ட்ரை பண்ண சொல்லலாம். அப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பேசஞ்சர் டீட்டெயில்ஸ்லாம் 2 பேருமே ஃபில் பண்ணி பேமெண்ட் வரைக்கும் போயிட்டு சப்போஸ் உங்களுக்கு யாருக்கு சீக்கிரம் பேமெண்ட் ஆகுதோ அவங்க வந்து ப்ரொசீட் பண்ணிட்டு, சப்போஸ் உங்களுக்கு பேமெண்ட் வச்சா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு யாருக்கு ப்ரொசீட் ஆகுதோ அவங்களுக்கு வந்து நம்ம டிக்கெட்
போயிட்டு அவங்க மூலயமா டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 யூசர் ஐடி வந்து யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். சப்போஸ் ஒரு யூசர் ஐடி வந்து கிராஷ் ஆச்சு, இப்போ நான் வந்து மொபைல் ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ என்னோடது வந்து லோடிங் ஆச்சு, இல்லை லாகின் இஷ்யூஸ் இருக்குது, இல்லை ரொம்ப நேரம் லோட் ஆகிட்டே இருக்குது, ரெஃப்ரெஷ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஒரு யூசர் ஐடி வந்து கிராஷ் ஆச்சு அப்படின்னாலும் இன்னொருத்தருக்கு வந்து இப்போ 2 பேருக்குமே கிராஷ் ஆகுது. ஒருத்தருக்கு கிராஷ் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து உள்ளே போகும், பேஜஸ் உள்ள போகும், நேவிகேட் ஆகும். அதனால அவங்களுக்கு வந்து அவங்க மூலயமாவும் டிக்கெட் புக் பண்ணலாம். அதனால 2 டிஃப்ரெண்ட் யூசர் ஐடி வந்து போட்டு லாகின் பண்ணி டிக்கெட் சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதில் என்ன ஒரு இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரே யூசர் ஐடி போட்டு நீங்கள் லாகின் பண்ணி 2 பேருக்கும் டிக்கெட் புக் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ஐஆர்சிடிசி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. பிகாஸ் நம்ம ஒரே யூசர் ஐடி யூஸ் பண்ணி ரெண்டு டிவைஸ் வந்து டிக்கெட் வந்து நம்ம புக் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் யூசர் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணுற சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ 8th ட்ரிக் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம டிக்கெட் புக் பண்ணுறப்போ பேசஞ்சர் டீடைல்ஸ் போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்கிரேடேஷன் அண்ட் புக் இஃப் கன்ஃபர்ம்டு பர்த்ஸ் ஆர் ஆல்ரெடி, இந்த 2 ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த 2த்தையும் நம்ம வந்து மறக்காமல் செக் பண்ணணும். இப்போ நம்ம சப்போஸ் நம்ம செக் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னா, இப்போ புக் இஃப் கன்ஃபர்ம்டு பர்த்ஸ் ஆர் அலாட்டட் அந்த ஆப்ஷன் வந்து செக் பண்ணல அப்படின்னா, இப்போ நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணுறோம். சப்போஸ் நமக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து ரீஃபண்ட் ஆயிடும். சப்போஸ் நம்ம இந்த செக் பாக்ஸை வந்து செக் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் அந்த பேமெண்ட் டிக்கெட் வந்து புக் ஆகி வெயிட்டிங் லிஸ்ட் போயிட்டு அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சம் சார்ஜஸ், அதாவது 60 rupees வந்து ஐஆர்சிடிசி சைட்லேருந்து பிடிச்சிருவாங்க. அது மீதி ரிமைனிங் இருக்க பேலன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்டாக வரும். இப்போ நீங்கள் அந்த செக் பாக்ஸ் வந்து செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆயிரும். அதேமாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டில் போகாது. இப்போ கன்ஃபார்ம்டு பர்த்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த டிக்கெட் வந்து புக் ஆகும். வெயிட்டிங் லிஸ்ட் வந்து போகாது, உங்களுக்கு ஃபுல்லாக ரீஃபண்டும் வந்துடும். அதேமாரி ஆட்டோ அப்கிரேட். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் வந்து புக் பண்ணுறீங்க, ஆனால் 3rd ஏசியில் வந்து வேக்கண்ட் அவைலபிள், அதாவது சீட் அவைலபிளாக இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு வந்து ஆட்டோ அப்கிரேட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஸ்லீப்பரில் வந்து புக் பண்ணுறீங்க, பட் ஆனால் 3rd ஏசியில் சீட் இருக்க பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஆட்டோ அப்கிரேட் பண்ணி 3rd ஏசி சீட்லேயே வந்து கொடுப்பாங்க, எந்த ஒரு ப்ரைஸும் எந்த ஒரு சார்ஜஸும் வந்து ஆட் பண்ணாமல். அதனால இந்த ஆப்ஷனையும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ண மறந்துடக்கூடாது. முக்கியமாக தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறப்ப இந்த 2 ஆப்ஷனும் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கணும். செக் பண்ணாத பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம் சார்ஜஸ், அடிஷனல் சார்ஜஸ்லாம் வந்து போகும். அதேமாரி ஆட்டோ அப்கிரேட்னால உங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்காம போகும். இப்போ ஸ்லீப்பரில் ஏசி ஸ்லீப்பரில் வந்து டிக்கெட் இருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த ஆப்ஷன் செக் பண்ணாத பட்சத்தில் நீங்கள் ஸ்லீப்பர்லேயே தான் உங்களுக்கு வந்து சீட் கொடுப்பாங்க. அதனால இந்த 2 ஆப்ஷனும் மறக்காமல் செக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற 9th ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. பொதுவாக நான் ஏசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 o'clock வந்து தக்கல் ஓப்பன் ஆகும். ஏசி டிக்கெட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 o'clock வந்து தக்கல் ஓப்பன் ஆகும். இப்போ சில பேர் வந்து டிக்கெட் கன்ஃபார்மாக கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஏசி டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 9:30 வந்து லாகின் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி வெயிட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 10 o'clock கரெக்டாக அவங்க கிளிக் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் அவுட் ஆகும், இல்லை பேஜ் வந்து ரீலோட் ஆகி ரெஃப்ரெஷ் ஆயிரும், பேஜே வந்து வெளியே வந்துடும். இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு 10 minutes பிஃபோர் லாகின் பண்ணால் போதும். இப்போ சப்போஸ் ஏசியாக இருந்துச்சு அப்படின்னா 9:50 நீங்கள் லாகின் பண்ணலாம். நான் ஏசியாக இருந்துச்சு அப்படின்னா 10:50 நீங்கள் வந்து லாகின் பண்ணலாம். கரெக்டாக ஒரு 10 minutes பிஃபோர் மட்டும் லாகின் பண்ணுங்கள். டைம் அவுட் ஆகாமல் இருக்கிறது இது ஒரு பாயிண்ட். அதேமாரி இப்போ எல்லாரும் 10 o'clock, இப்போ 10 o'clock வந்து நான் ட்ரெயின் டிக்கெட் தக்கல் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக 10 o'clock தான் போயிட்டு லாகின் பண்ணி வச்சு அதை கிளிக் பண்ணுவாங்க. அப்படி கிளிக் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அது வந்து லோட் ஆகும் அடுத்த பேஜுக்கு போகிறதுக்கு. நான் சொன்னல இந்த லேட்டன்சின்னு சொல்லிட்டு, அதனால அது சர்வருக்கு போயிட்டு திரும்பி வரதுக்கு வந்து ஒரு 3 to 4 seconds வந்து எடுத்துக்கும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கரெக்டாக 10 o'clock நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 10 o'clock ஒரு 5 seconds 4 secondsல தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும். இதை எப்படி நீங்கள் அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஒரு இப்போ ஏசி டிக்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா 9:57 seconds இந்த செகண்ட்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒரு 10 o'clock or 10 o'clock 1 seconds வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் வந்து அடுத்த பேஜுக்கு வந்து மூவ் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து டிக்கெட் புக் பண்ணுறப்ப இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, பக்கத்தில் வந்து ஒரு கிளாக்கோ இல்லை வாட்சோ வந்து வச்சுக்கிட்டு கரெக்டாக 9:59.57 seconds இந்த செகண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக 10 o'clock or 10:01 வந்து அந்த பேஜுக்கு வந்து நேவிகேட் ஆயிரும். மற்றவங்களாம் கரெக்டாக 10 o'clock கிளிக் பண்ணுறதால அந்த 5 to 6 seconds வந்து வேஸ்ட் ஆயிரும். 5 to 6 secondsக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கே வந்து போகும். பட் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக 10 o'clockலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே போயிடும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற 10th ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ சப்போஸ் எனக்கு மறுநாள் வந்து நான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு வந்து தக்கல் டிக்கெட் வந்து நம்ம புக் பண்ணுவோம். சப்போஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கே வந்து நீங்கள் வந்து ஒரு 11 o'clock ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தக்கல் டிக்கெட் புக்கிங் வந்து டம்மி புக்கிங் மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸாக நீங்கள் போகணும், என்னென்ன நமக்கு இஷ்யூஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து முன்னாடியே தெரிஞ்சிடும். எந்தெந்த பேஜுக்கு நம்ம ஈஸியாக நேவிகேட் ஆகிறோம். சப்போஸ் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு, இப்போ மாஸ்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன், கரெக்டாக வந்து இந்த எக்ஸிஸ்டிங் யூஸர் கொடுத்தோடனே வருதா அப்படின்ற விஷயம், இந்த பேமெண்ட் எல்லாம் வந்து கரெக்டாக போகுது அப்படின்ற விஷயம், பேமெண்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் அது வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் உள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டம்மி புக்கிங் பண்ணி நீங்கள் செக் பண்ணலாம். உங்களுக்கு
உங்களுக்கு அடுத்த நாள் டக்கல் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் சப்போஸ் புக் பண்ணுறீங்க அப்படின்னா 1 day பிஃபோர் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். டம்மி புக்கிங் மாதிரி பண்ணி பேமெண்ட் வரைக்கும் போயிட்டு நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. வேறு எந்த இஷ்யூஸும் வரல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக நீங்கள் அடுத்த நாள் வந்து கண்டிப்பாக டிக்கெட் வந்து புக் பண்ணிடுவீங்க. ஸோ நீங்கள் இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 11th ட்ரிக் வந்து என்னன்னு பார்த்தோன்னா, இதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ட்ரெயினை வந்து சூஸ் பண்ணுறது. இப்போ சப்போஸ் நான் வந்து இப்போ மதுரை டு சென்னை வந்து போகணும் அப்படின்னா, இப்போ நான் அந்த பர்டிகுலர் ரூட்டுக்கு வந்து என்ன ட்ரெயின் இருக்குது, பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இருக்குது. அது இல்லாமல் இந்த திருநெல்வேலியிலேருந்து மதுரை வழியாக சென்னைக்கு ட்ரெயின் போகும். அதேமாதிரி கன்னியாகுமரியிலேருந்து வர ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா மதுரை வழியாக தான் போகும். வென் கம்பேர்ட் டு அதர் ட்ரெயின்ஸ், அதாவது இப்போ நான் பாண்டியன் வந்து மதுரையிலேருந்து சென்னை போதும், அந்த ட்ரெயின் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் இப்போ மற்ற ட்ரெயின்ஸ் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இப்போ கன்னியாகுமரியிலேருந்து வர ட்ரெயின் வந்து சூஸ் பண்ணணும். நடுவில் இந்த திருநெல்வேலியில் இருக்கவங்க கன்னியாகுமரி, நாகர்கோவில் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினை வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அந்த மதுரை டு சென்னை யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கவங்க பீப்புள்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தக்கல்கிட்ட வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு சான்சஸ் ஆஃப் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ரூட் போகிற ட்ரெயின், இப்போ மதுரை டு சென்னை போகிற ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து காம்படிஷன் இருக்காது. ஈஸியாக உங்களால் டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும் கம்பேர் டு அதர் ட்ரெயின். ஸோ நீங்கள் அடுத்த தடவை ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறப்போ அந்த பர்டிகுலர் ரூட்டில் எதாவது ட்ரெயின் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் அதை வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த 11 ட்ரிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த தக்க டிக்கெட் கன்ஃபர்மேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தக்க டிக்கெட்ஸ் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள். நான் அதுக்கான சொல்யூஷன் வந்து அட்ரஸ் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ரிக்ஸ் தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இல்லை நான் வேறு மெத்தடில் ட்ரை பண்ணி டிக்கெட் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் நமக்கு வந்து தேவையானது தக்க டிக்கெட் கன்ஃபார்மாக கிடைக்கணும். நீங்கள் நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் சரி, நமக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் கன்ஃபார்மாக கிடைக்குது, அதுதான் நமக்கு. வேற ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி